தலைப்பு: பாலைவன வீரன் உமர் முக்தார். தொடர் 17. வெடி சத்தத்தால் அழிந்த அமைதி. இரு இராணுவ பிரிவினரும் சுமார் 5 மைல்கள் தூர இடைவெளியில் தான் முகாமிட்டிருந்தனர். எனினும் ஒருவருக்கொருவர் தொடர்பற்றவர்களாயிருந்தனர். இரு பிரிவினருக்கும் தண்ணீரின் தேவை மிகவும் அத்தியாவசியமாக இருந்ததால் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் சிலர் சேர்ந்து பல குழுக்களாக பல பகுதிகளை நோக்கி தண்ணீர் கிணறுகளை தேடிச் சென்றனர். மற்றவர்கள் பூரண பாதுகாப்புடன் ஓய்வெடுத்தனர். ஜெனரல் கிராசியானி தன்னுடைய படையைச் சேர்ந்த தண்ணீர் தேடிச் சென்றவர்களுக்கு போதிய எச்சரிக்கைகளைச் செய்து அனுப்பினார். கிணறுகளை கண்டவுடன் ஆர்வமிகுதியால் தண்ணீரை எடுத்து குடித்துவிடாதீர்கள். அதில் விஷம் கலக்கப்பட்டிருக்கலாம். நன்றாக முகர்ந்து பார்த்து சிறிதளவு வேறுபட்ட மனம் இருந்தாலும் நாக்கிலும் சில துளிகளை வைத்து பார்த்து சிறிதேனும் சுவையில் மாறுபட்டிருந்தாலும் அந்த தண்ணீரை பருகி விடாதீர்கள். இங்கு கொண்டு வந்து பரிசீலித்த பின் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் எதிரிகள் ஆங்காங்கு பதுங்கியிருந்தும் திடீரென தாக்கக்கூடும். மிகவும் எச்சரிக்கையாகச் செல்லுங்கள் என்று உபதேசித்து அனுப்பினார். கமாண்டர் மக்ரோனி உள்ளத்தளவில் உறுதியாக இருந்தாலும் உடலளவில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார். அறுவை சிகிச்சை செய்து அவர் தோள்பட்டையிலிருந்து குண்டுகள் அகற்றப்பட்ட நிலையில் அவர் மேலும் தொடர்ந்து பிரயாணம் செய்ததால் இரத்த கசிவு அதிகம் ஏற்பட்டு மிகவும் தளர்ந்த நிலையில் இருந்தார். உடம்பில் ஜுரமும் ஏற்பட்டிருந்ததால் தனக்கு அடுத்த ஸ்தானங்களில் இருந்தவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை கண்காணிக்கச் சொல்லிவிட்டார். அதன் விளைவாக அவருடைய இராணுவத்தில் ஓரளவு கட்டுப்பாடு தளர்ந்திருந்தது என்று கூறலாம். மேலும் அவருடைய இராணுவத்தினர் தாங்கள் வழியில் தாக்கப்பட்டதற்க பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற வெறி உணர்வுமிக்கவர்களாக இருந்தனர். ஆதலால் அவர்களில் மிகவும் கனைத்தவர்கள் போக துடிப்போடிருந்தவர்கள் அன்றிரவே காட்டைச் சுற்றி அகப்பட்டவர்களை வேட்டையாட வேண்டும் என்று வெறி மிக்கவர்களாக இருந்தனர். தண்ணீர் தேடுவது என்ற பெயரில் அவர்களில் 8-10 பேர்களாக பல குழுக்கள் புறப்பட்டு காட்டில் நடமாடத் தொடங்கினர். நிலவொளி தெளிவாக இருந்த காரணத்தாலும் ஆர்வ மிகுதியினாலும் அவர்கள் வெகு தூரம் வரை நடந்து தங்கள் வேட்டையை தேடினர். அவர்களில் ஒரு குழுவினர் தங்கள் முகாமிலிருந்து சுமார் 3 மைல்கள் தூரம் வரை வந்துவிட்டனர். தண்ணீர் கிணறு எதுவும் அவர்களுக்குச் சிக்கவில்லை. எதிரிகளும் யாரும் அகப்படவில்லை. இந்த நிலையில் திடீரென எதிர் திசையில் ஒரு சிலர் பதுங்கி வருவதைக் கண்ட அவர்கள் தங்களை பாதுகாப்பாக மறைத்துக்கொண்டு அவர்களைச் சுடத் தயாராக இருந்தார்கள். இவர்களைப் போல எதிரிகளும் எச்சரிக்கை அடைந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களும் உடனே தங்களை மறைத்து கொண்டார்கள். பல நிமிடங்கள் காத்திருந்தும் எதிரிகள் வெளியே வராததால் சுமாண்டர் மக்ரோனியின் வீரர்கள் எதிரிகளை நோக்கி முன்னேறும் முயற்சியில் ஒரு மரமறைவிலிருந்து அடுத்த மரத்துக்கு பாய்ந்தனர். அதே சமயம் எதிர்த்தரப்பிலிருந்து வந்த குண்டு ஒன்று ஒரு வீரனின் உடலில் பாய்ந்து அவன் பிணமாக வீழ்ந்தான். அதைக் கண்டு ஆத்திரமடைந்த மற்ற வீரர்கள் குண்டு வந்த இடத்தை நோக்கிச் சரமாரியாகச் சுட ஆரம்பித்தனர். அந்த அமைதியான நேரத்தில் அந்த வெடிச் சப்தங்கள் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தன. இச்சப்தத்தை இரு பகுதிகளில் முகாமிட்டிருந்தவர்களும் தெளிவாக கேட்க முடிந்தது. கமாண்டர் மக்ரோனியின் படையினரில் சப்தம் வந்த இடத்துக்குச் சமீபத்தில் இருந்தவர்கள் ஒலி வந்த திசையை நோக்கி வேகமாக ஓடிவரத் தொடங்கினர். அதுபோன்றே ஜெனரல் கிராசியானியின் படையைச் சேர்ந்தவர்களும் ஆங்காங்கிருந்து இடத்தை தேடி வரத் தொடங்கினர். மேலும் ஜெனரல் கிராசியானி தன் இராணுவத்தை எல்லாம் உஷார் செய்துவிட்டு 100 பேர் கொண்ட பிரிவை அழைத்துக்கொண்டு வேகமாக வரத் தொடங்கினார். அதுபோன்றே கமாண்டர் மக்ரோனியின் படையினரும் உஷார்படுத்தப்பட்டு அவர்களில் 200க்கும் மேற்பட்டவர்கள் துணை கமாண்டருடன் ஓடி வந்த இடத்தை தேடி விரைந்தனர். இதற்கிடையில் யுத்தம் தொடங்கிய இடத்தில் இரு தரப்பினரும் சரமாரியாகச் சுட ஆரம்பித்தனர். அந்தச் சமயத்தில் துரதிருஷ்டவசமாக சந்திரனும் மேகத்தில் மறைந்துவிட்டதால் ஒருவரை நோக்கி ஒருவர் சுடும் துப்பாக்கி வெடிகளின் நெருப்பு ஒளிதான் அடிக்கடி மின்னிக் கொண்டிருந்தது. எதிரிகளுக்கும் மென்மேலும் உதவிகள் வந்திருக்கக்கூடும் போலும். ஆரம்பத்தில் அவர்கள் தரப்பிலிருந்து 3-4 துப்பாக்கிகள்தான் வெடித்துக் கொண்டிருந்தன. இப்போது அது 10-15 ஆகிவிட்டது. மக்ரோனியின் படையினருக்கும் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் வந்து சேர்ந்துவிட்டதால் அவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து யுத்த வேகம் படிப்படியாக அதிகரித்தது. அவரவர்களும் மரங்களின் பின்புறம் பதுங்கியும் புதர் மறைவுகளில் படுத்து மறைந்தும் ஒருவரையொருவர் சுட ஆரம்பித்தனர்.
நேரமாக ஆக யுத்தத்தின் கொடுமை அதிகரித்து கொண்டே இருந்தது. சுமார் 1½ மணி நேர யுத்தத்துக்குப் பிறகு எதிரிகள் தரப்பில் இருளை நீக்கும் விதத்தில் வானத்தை நோக்கி வெளிச்சம் தரும் குண்டுகள் வெடிக்கப்பட்டது. அது அந்த பகுதிகளையே பிரகாசமாக்கியது. அப்போதுதான் எதிரிகளின் தரப்பில் ஜெனரல் கிராசியானி நிற்பதையும் மர நிழல்களில் மறைந்திருப்பவர்களும் இடையில் செத்துக் கிடப்பவர்களும் இத்தாலிய வீரர்களே என்பதையும் மக்ரோனியின் படையினர் கண்டனர். அவர்களும் அவ்விதமே ஒரு ஒளிக்குண்டைச் சுட அந்த ஒளியில் எதிர்த்தரப்பில் உள்ளவர் இத்தாலிய படையினரே என்பதை கிராசியானியும் கண்டறிந்தார். யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட்டது. பாவம், இதுவரை நடந்த யுத்தம் இந்தாலியின் இரு பகுதி படையினரை ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டதாகவே முடிந்துவிட்டது. இரு பக்கத்திலும் இறந்து கிடந்தவர்கள் இத்தாலிய வீரர்களாகவே இருக்க கண்டதை பார்த்த ஜெனரல் கிராசியானி துடித்து போய் விட்டார். முட்டாள்தனம், மடத்தனம், பைத்தியக்காரத்தனம் என்று ஆக்ரோஷத்துடன் கத்த ஆரம்பித்தார். இரு பிரிவு படையினரும் ஒருவரையொருவர் எதிரிகள் என நினைத்து தாக்கிக் கொண்டதைக் கண்டு ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு கொண்டனர். மேலும் தண்ணீரை தேடிச் சென்ற ஒரு பிரிவினர் கிணறு ஒன்றைக் கண்டு பிடித்துவிட்ட செய்தியை அந்தச் சமயத்தில் வந்து தெரிவிக்கவே நடந்து போன துக்க நிகழ்ச்சியை விட தண்ணீரை கண்டுபிடித்த மகிழ்ச்சியே அவர்களுக்கு பெரிதாகிவிட்டது. கமாண்டர் மக்ரோனியின் படையை நடத்தி வந்தவர்களிடம் அவர்களின் படையை தண்ணீர் கிணற்றுக்குச் சமீபத்தில் வந்து முகாமிடும்படி தான் கூறியதாக மக்ரோனியிடம் சொல்லும்படி உத்தரவிட்ட ஜெனரல் கிராசியானி தனது படையும் உடனே புறப்பட்டு அங்கு வந்து சேரும் என்று கூறினார். கிணறு கண்டுபிடித்தவர்களை அக்கிணற்றை அடையாளம் காட்ட இரு பகுதியினரும் பகிர்ந்து கொண்டனர். இறந்தவர்களை அங்கேயே அடக்கம் செய்துவிட்டு இரு பகுதியினரும் பிரிந்தனர். நல்ல ஓய்வு கிடைத்து திருப்தியடைந்திருந்த இரு பகுதி இராணுவத்தினரும் முகாமை கலைத்துவிட்டு மீண்டும் பயணப்பட நேர்ந்ததில் மிகவும் சங்கடத்திற்குள்ளானாலும் அதை சகித்து கொண்டு தள்ளாடி ஒரு மணி நேரத்துக்குப் பிறகு கிணறு இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தனர். முதலில் ஜெனரல் கிராசியானியின் படையினர்தான் அங்கு வந்து சேர்ந்தனர். அடுத்த அரை மணி நேரத்தில் மக்ரோனியில் படையினர் வந்து சேர்ந்தபோது அவர்கள் உற்சாக மிகுதியால் கூச்சலிட்டு ஓடிவந்து ஒருவரோடொருவர் கட்டி பிடித்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தனர். அதற்கிடையில் ஜெனரல் கிராசியானி கிணற்று தண்ணீரை பரிசீலித்து அதில் விஷம் கலக்கப்பட்டில்லை என்று அறிவித்துவிட்டதால் அவர் படையினர் வந்து சேர்ந்தவுடன் ஆவலுடன் தண்ணீரை பருகியும் தலையில் மேல் ஊற்றிக்கொண்டும் களைப்பாற்றைக் கொண்டு தங்களின் பாத்திரங்களிலும் தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருந்தனர். மக்ரோனியின் படையினர் வந்தபோது தாங்கள் சேகரித்து வைத்திருந்த தண்ணீரை உடனே அவர்களுக்கு அளித்து அவர்களின் களைப்பை போக்குவதில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். ஜெனரல் கிராசியானியும் அவருக்கு கீழிருந்த படைத்தலைவர்களும் உடனடியாகச் சென்று கமாண்டர் மக்ரோனியை சந்தித்தனர். அவர் பிரக்ஞையற்ற நிலையிலேயே இருப்பது கண்டு கிராசியானி மிகவும் கலங்கினார். அவர் தொட்டு பார்த்தபோது மக்ரோனியிடம் உடல் நெருப்பாய் குதித்து கொண்டிருந்தது. எனினும் டாக்டர் உயிருக்கு ஆபத்தில்லை என்று தலையை அசைத்துச் சமாதானம் கூறியதில் கிராசியானி ஓரளவு நிம்மதியடைந்தார். மற்றும் படுகாயமடைந்துள்ள இராணுவ வீரர்கள் அனைவரையும் அவர் பார்த்து மிகவும் மனம் நெகிழ்ந்தார். சூழ்நிலையை உணர்ந்த ஜெனரல் கிராசியானி இரு பிரிவு படைகளின் பொறுப்பை தாமே ஏற்றுக்கொண்டார். படுகாயம் அடைந்தவர்கள் வியாதிக்குள்ளானவர்கள் ஆகியவர்களுக்கு தனி கூடாரங்கள் அமைக்கச் செய்து அவர்களுக்கு உதவிக்கு ஆட்களை ஏற்பாடு செய்தார். அதிகாலையில் படையினர் புறப்படும் திட்டத்தை மாற்றி தான் உத்தரவிடும் போது புறப்படலாமென்றும் அதுவரை படையினர் நிம்மதியாக ஓய்வெடுக்கலாமென்றும் பணித்தார். இந்தச் செய்தி ஒன்றே வீரர்கள் அனைவருக்கும் பெரிய ஆறுதலை தந்தது. பாதுகாப்புக்கு போதிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு இத்தாலிய வீரர்கள் அனைவரும் நிம்மதியாக அன்றிரவு ஓய்வெடுத்தனர். ஜெனரல் கிராசியானி கமாண்டர் மக்ரோனியின் கூடாரத்திலேயே தங்கி இரவு அடிக்கடி எழுந்து கவலையோடு அவரை கவனித்து கொண்டு வந்தார். மறுநாள் காலை பொழுது பளபளவென விடிந்தபோது கிராசியானி கமாண்டர் மக்ரோனியின் கைகளை மெதுவாக தொட்டு பார்த்தார். அவருக்கு அறவே ஜுரம் நீங்கியிருப்பதைக் கண்டு அவர் உள்ளம் மகிழ்வுற்றது. அதே சமயம் அந்த ஸ்பரிச உணர்வின் மூலம் கண்விழித்து கொண்ட சுமாண்டர் மக்ரோனி குட் மார்னிங் ஜெனரல் என்று மரியாதை கூற அவரும் பதில் மரியாதை கூறிவிட்டு இப்போது உங்கள் உடல் நிலை எப்படி இருக்கிறது கமாண்டர் என்று கனிவோடு கேட்டார். ஜெனரல்
கமாண்டர் தன் கைவிரல் மடக்கி காட்டி, ரொம்பவும் நன்றாக இருக்கிறது ஜெனரல். நீங்கள் இங்கு எப்போது வந்தீர்கள் ஜெனரல்? நம் படைகள் எதிரிகளின் முகாம்களைக் கண்டு பிடித்து விட்டனவா? எதிரிகளை அழித்து விட்டார்களா? நான் எத்தனை மணி நேரமாக பிரக்ஞை இல்லாமலிருந்தேன் என்று படபடவென கேள்விகள் கொட்ட ஆரம்பித்தார். ஜெனரல் கிராசியானி அவரை மெதுவாக தட்டிக் கொடுத்து, கமாண்டர், நீங்கள் இன்னும் சிறிது ஓய்வெடுக்க வேண்டும். காரியங்கள் எதுவும் இன்னும் நம்பிக்கையை விட்டு போய்விடவில்லை. நம் வீரர்கள் அனைவரையும் நான் தான் பூரண ஓய்வு எடுக்கச் சொல்லியிருக்கிறேன். நம்மை முற்றிலும் தயார்படுத்திக் கொண்டால்தான் நாம் போரை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்றார். அப்படியானால் இன்னும் நமக்கு பிரயாணம் இருக்கிறதா என்று கேட்டார் கமாண்டர். நாம் புலிகளின் குகைக்குள்ளேயே வந்துவிட்டோம். இன்னும் 1 மணி நேர பிரயாணமும் 1 மணி நேர யுத்தமும் தான் இருக்கிறது என்றார் ஜெனரல் கிராசியானி. தொடர் 17 முடிந்தது. இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.